நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. திமுகவினால் நீதிமன்றத்தில் தலைகுனிந்து நின்ற 2 தலைமைச் செயலாளர்கள். நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் நீதிபதிகள் கொடுத்த ரியாக்ஷன். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு பணியில் செயல்படும் IPS IAS அதிகாரிகள் மட்டுமின்றி தலைமை செயலாளர்கள் என யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ அதை தான் செய்வார்கள். ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே ஆணை போட்டாலும் கூட ஆளுங்கட்சி சிக்னல் கொடுக்காமல் அவர்களால் செயல்பட முடியாது. இந்த அடிப்படையில் தான் தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய சிவதாஸ் மீனா, தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகிய 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டுள்ளார்கள். இதற்கென்ன காரணம் என்றால், கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. ஆனால் இவர்கள் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாததோடு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கூறியதற்கும் மறுத்துவிட்டார்கள். இதன் காரணமாக இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்னாள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் தற்போதைய தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகிய 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அப்போது அவர்கள் நீதிபதியிடம் தாங்கள் செய்த தவறுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவை படித்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க எடுத்துக்கொண்டதால் எந்த மகிழ்ச்சியும் இல்லை, தர்ம சங்கடம்தான் ஏற்பட்டுள்ளது. உங்களது இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பால் உயர்நீதிமன்றம் வேதனை அடைகிறது என்று சொல்லி அவர்கள் மீதான அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியின் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் ஆணையை அமல்படுத்தாமல் இவர்கள் கிடப்பில் போட்டுள்ளார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்த விஷயத்தில் காட்டி கொடுத்தால் சிக்கலாகிவிடும் என்பதற்காக தாங்களே தவறு செய்தது போன்று அவர்கள் இருவரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துள்ளார்கள் என்று கோட்டை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். என்றாலும் தலைமை செயலாளரின் மன்னிப்பை ஏற்று உள்ள நீதிமன்றம் அவர்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எத்தகைய நிவாரணம் கொடுக்கப் போகிறது என்பது குறித்த எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இதுபோன்ற பல முக்கியத்துவம் வாய்ந்த நலத்திட்டங்கள் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. அந்த அளவுக்கு தான் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் இந்த செயல்பாட்டினால் தான் இன்றைக்கு 2 தலைமை செயலாளர்கள் நீதிபதிகள் முன்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார்கள். என்றாலும் இவர்கள் 2 பேருமே இந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு தமிழக அரசாங்கம் காரணம் என்று எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லாமல் தாங்களே அந்த பழியை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற விமர்சனங்களும் கோட்டை வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இந்த IAS அதிகாரிகளை விடுவித்தது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னிப்பு கேட்டால் சரியாகிவிடுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் 2 பேரிடமிருந்தும் பணம் வசூலித்து கொடுக்க வேண்டும். அதோடு இவர்களின் மன்னிப்பை ஏற்காமல் இவர்களை அரசு பணிகளிலிருந்தே தூக்கி எறிய வேண்டும். மன்னிப்பு கேட்டால் உடனே அவர்களை விட்டு விடுவதா? அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய போகிறீர்கள் என்றும் நீதிமன்றத்தை நோக்கி பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அடுத்த செய்தி. அமளியால் ஒத்திவைக்கப்பட்ட லோக்சபா. அடுத்த வாரம் 16 மணி நேரம் மோடி செய்ய போகும் சம்பவம். நேற்று மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரை சரியானபடி நடத்தவிடக்கூடாது என்று திட்டமிட்டே எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டன. இதன் காரணமாக 3 முறை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டார்கள். இப்படி தொடர்ந்து கூச்சல் குழப்பம் என்று ஈடுபட்டதால் நேற்று மக்களவையும் ராஜ்யசபாவும் சரியாக செயல்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேரம் விவாதம் நடத்தப்படும் என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு பிரதமர் மோடி இந்த வாரம் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வதால் அவர் திரும்பியதும் இது குறித்து விவாதம் நடத்தப்படும். அப்போது எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடியே நேரடியாக பதில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த விவாதத்தை அடுத்த வாரத்துக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் இந்த பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் விவகாரங்கள் குறித்து ஏற்கனவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்த இராணுவ தளபதிகள் நேரடியாகவே விளக்கம் கொடுத்துவிட்ட போதும் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தி வைத்தேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதால் அதை வைத்தே இந்த விவகாரத்தை பூதகரமாக்க வேண்டும். இந்திய நாட்டு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் எப்படி தலையிடலாம் என்பது போன்று இதை பெரிய சர்ச்சையாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது.
அதன் காரணமாகவே இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றால் பிரதமர் மோடி மக்களவையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களின் கேள்விகளுக்கு அவர் சரியான பதில் கொடுப்பார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சினால் தான் போர் நிறுத்தம் நடைபெற்றதா, இல்லை அதற்கு முன்பே இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்களா என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம் கொடுக்க போகிறார். அதோடு இந்த போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் எப்போது இந்தியாவுடன் கேட்டுக்கொண்டது, அதையடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்த அனைத்து விஷயங்களையும் ஆதாரப்பூர்வமாக மக்களவையில் எடுத்து வைப்பதற்கும் பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. நடைப்பயிற்சியில் மயங்கி விழுந்த மு.க. ஸ்டாலின். அவசர சிகிச்சைக்காக சென்னை வரும் ஹைதராபாத் மருத்துவ குழு. நேற்று காலை நடைப்பயணம் செய்தபோது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலை சுற்றி ஏற்பட்டதால் அவர் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதையடுத்து அவரை திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்ததோடு விரைவில் மு.க. ஸ்டாலின் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் நேற்று மன்னார்குடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலின் விரைவில் குணமடையதான் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். என்னதான் அரசியல் ரீதியாக திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் அவருக்காக தான் கடவுளை வேண்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது அரசியல் மாண்பினை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை என்று திமுக அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட ஹைதராபாத்திலிருந்து ஒரு மருத்துவ குழு சென்னை வருவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அவரது உடலில் ஏற்பட்ட மயக்கமானது சாதாரண மயக்கமா, இல்லை வேறு ஏதேனும் நோயின் வெளிப்பாடா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே இந்த ஹைதராபாத் மருத்துவ குழு சென்னை வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதோடு இது அவருக்கான ஒரு சாதாரண மயக்கமாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு டெல்லி வரை இந்த தகவல் போயிருக்காது. அதோடு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அவருக்காக பிரார்த்தனையும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்கு உடம்பில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் அனைத்து தலைவர்களுமே அவருக்கு கால் பண்ணி விசாரிப்பதோடு அவர் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஹைதராபாத்திலிருந்து உயர்மட்ட மருத்துவ குழுவும் சென்னை வருகிறது. அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பெரிய பாதிப்பு என்றுதான் தெரிய வந்துள்ளது. இது குறித்து திமுக வட்டாரத்தை விசாரித்த போது அவரது உடல்நிலை பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் 2 நாளில் குணமடைந்து வீடு திரும்பி விடுவார் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஆளுங்கட்சி மீது இருக்கும் அதிருப்தி மட்டுமின்றி கூட்டணியில் உள்ள கட்சிகளும் மு.க. ஸ்டாலினுக்கு அதிகப்படியான குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்வதும் கூடுதல் தொகுதி கேட்டும் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதோடு வைகோவின் மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் சூழல் உருவாகி இருக்கிறது. அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்காத பட்சத்தில் கடைசி நேரத்தில் திருமாவளவன் கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். கடந்த சில தேர்தல்களில் வெற்றி பெற்றது போன்று இதே கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று வந்த மு.க. ஸ்டாலின் இப்போது கூட்டணி கட்சிகளின் இந்த நெருக்கடியால் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார். அதனால் ஏற்பட்ட குழப்பத்தினால் தான் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் மருத்துவ சிகிச்சை செய்துவிட்டு சில காலம் அவர் ஓய்வெடுப்பார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். தொடர் அமளி எதிரொலி 2வது நாளாக லோக்சபா முடங்கியது. நேற்று முதல் மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. ஆனால் நேற்று மக்களவை தொடங்கப்பட்டதுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரை நிறுத்தியதாக சொன்ன விவகாரம் குறித்து கேள்விகள் எழுப்பி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் நேற்று முதல் நாளே மக்களவை மற்றும் ராஜ்யசபா என்ற 2 சபைகளுமே அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று 2வது நாளாகவும் பார்லிமெண்ட் முடங்கியுள்ளது. இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் ஓம் பிர்லா அமைதியாக இருக்குமாறு பலமுறை எச்சரித்தார். ஆனபோதும் எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டதால் பகல் 12 மணிக்கு மக்களவையை அவர் ஒத்தி வைத்திருக்கிறார். அதேபோல் ராஜ்யசபாவில் நேற்று திடீரென்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்திருப்பதால் அது குறித்தும் கேள்வி எழுப்பி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் மக்களவையை தொடர்ந்து ராஜ்யசபாவும் இன்று 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த கூச்சல் குழப்பத்தால் அவை அனைத்துமே தடைபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.